வணக்கம் மகளே. தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க மாங்காய் சம்மந்தி செய்யலாம். சம்மந்தி பொடி செய்யலாம். வாங்க. மாங்காயை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு சின்ன தேங்காயை ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன். நல்லா இந்தமாரி ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன். மாங்காய் பழம் இல்லாமல் காயாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நம்ம இதை இப்போ மிக்சியில் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம மாங்காய், தேங்காய், 2 பச்சை மிளகாய், இந்த பாருங்க குறைன்னு தான் இப்படி தாங்க அரைக்க முடியும். இப்படி அரைச்சிட்டு வந்து இப்படி தான் அரைக்கணும். அப்போ தான் நல்லா வரும் உங்களுக்கு. அரைச்சிட்டு வந்தாச்சு. வாங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கேங்க. இப்போ கடுகு போட்டுடலாம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டிருக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, தண்ணி போடாமல் போடணுங்க. அதான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். நம்ம இதை போட்டுடலாங்க அரைச்சதை. இதை போட்டாச்சுங்க. நல்லா அடி பிடிக்காமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் வச்சிங்கன்னா நல்லதுங்க. நான்ஸ்டிக்கில் வச்சோம்னாக்கா எண்ணெய் சட்டினா சாதா எண்ணெய் சட்டினா பிடிக்கும். இதுதான் எனக்கு பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக கொஞ்சம் போட்டுடலாங்க. சாதா மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயங்க, ரொம்ப போடக்கூடாது. போதும். உப்பு, இதுக்கு தகுந்த உப்பு போட்டுருணுங்க. இதுவே பிடிக்குது வருங்க. நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. நல்லா பொடி வர மாதிரி. இந்த தண்ணி தேங்காயில் உள்ள எண்ணெயெல்லாம் சிந்தி நல்லா பொடியாக வந்தாலும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். இந்த கடுகும் வெந்தயமும் வறுத்த பொடிங்க, எப்போதும் நம்ம வச்சுருப்போம் வீட்டில். அதை போட்டுடுறேன் கொஞ்சோண்டு, அவ்வளோதாங்க. பாருங்க, இன்னும் நம்ம அந்த பவுட்ரு மாதிரி வர வரைக்கும் நம்ம கிளறணுங்க. வாங்க, இவ்வளோ நேரம் ஆகுங்க. எப்படியும் ஒரு அரை மணி நேரம் செய்கிறதுக்கு இந்த டைம் எடுக்குது. ஆனால் அது இப்படி கையை விடாமல் கிளறணுங்க. அப்போ தான் இந்த மாதிரியே வரும். கை விடாமல் கிளறணும். மாங்காய் சம்மந்தி பொடி ரெடி ஆகிட்டுங்க. இந்த அளவுக்கு நம்ம இதை வறுக்கணும். இந்த அளவுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாங்காய் சம்மந்தி பொடி ரெடி ஆகிட்டுங்க. இந்த பாருங்க, சூப்பராக இருக்குது. சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.